திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். ஆனா திருமணம் பண்ணி போன வீட்ல வந்து அத சொல்றாங்க, இத சொல்றாங்க அப்படின்ற மாரி. அதே மாரி ஒருத்தனுக்கு திருமணமே நடக்காத ஒரு பையனுக்கு திருமணம் நடந்துரும். மாமனார் வீட்ல ஆனா ஏதாவது பேசுறாங்கப்பா, நம்மளலாம் மதிக்க மாட்டேங்கிறாங்கப்பா இப்படி. அப்ப கிடைத்து விடும் அதுல புலம்ப விட்டுரும். இப்படிதான் அந்த சனி பண்ணுவாரே ஒழிய கிடைக்காம தடுக்க முடியாது. இல்ல கிடைச்சு புலம்ப விட்டுறாரு. அது ஒரு பெரிய இது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ராகு கேது பெயர்ச்சி என்பது ரொம்ப முக்கியம். ராகு கேது பெயர்ச்சி என்பது வரக்கூடிய நவம்பர் மாசம் 5ஆம் இடத்துக்கு போறார். 5ஆம் இடத்துக்கு போறதும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துக்கு போறதும் மிகப்பெரிய லாபம். ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு போறது மிகப்பெரிய லாபம். நவம்பர்ல. 5க்கும் 11க்குமாக இருக்க போறது லாபம். திடீர் குழந்தை பேரு. அதே மாரி குழந்தை பேர்ல தடை இருந்தாலும் விலகும். அதே மாரி உடல் உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கும். பொருளாதார ஏற்றம் கிடைக்கும். பண வருவாய் நல்லா இருக்கும். ஆனா, இது எல்லாமே நிதானமா தான் நடக்கும். நடந்துரும்னு நம்ப முடியாது. ஏன்னா ஜென்ம சனி. ஜென்ம சனிங்கிறது தடுத்து, தடுத்து, தடுத்து தடகள போட்டியில ஓடுற மாரி தான். முயற்சி பண்ணி, முயற்சி பண்ணி, முயற்சி பண்ணி ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு ஒரு வேலை செஞ்சுட்டீங்க. ஒரு ஒரு சாதாரண கார்பெண்டர் வச்சுக்கோங்க. கார்பெண்டர் வேலை செஞ்சுட்டீங்க. ஆனா, அந்த அ வீட்டுக்காரரு பணம் குடுத்துட்டாரு. ஆனா, அந்த மேஸ்திரியோ, இல்ல அந்த கான்ட்ராக்டரோ பணத்த வாங்கிட்டு உங்களுக்கு பணம் குடுக்கல. அப்ப என்ன பண்ணணும்? வீட்டுக்காரரும் குடுத்துட்டாரு. நீங்களும் வேலை செஞ்சு முடிச்சுட்டீங்க. நடுவுல இருக்கிறவன் வேலை பார்க்குறான். அப்ப என்ன பண்ணணும்? வேணும்னே அவன அனுசரிச்சு போய், அவன் வீட்டு வாசல்லயே போய் நின்னாவது, குடுயா வீட்டுக்கு பணம் வேணும்." அப்படி அனுசரித்து போக வேண்டும். ஓகே. பொறுமையா அப்ப அனுசரிச்சு. இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா அத விட்டுட்டு, "என்ன வீட்டுக்காரன் பணம் குடுத்துட்டான், நீ குடுக்க மாட்டேங்கிற" அப்படின்னு சண்டை போட்டீங்கன்னா, அவன் உன்ன கான்ட்ராக்ட்ட கேன்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவான். அப்ப வருமானம் இருக்காது.